Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு பார்ட் 4ல வரக்கூடிய 7 into 5 35 மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்றது அண்ட் இங்கிலீஷ்ல இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் என்னென்ன எந்தெந்த பேராகிராஃப்லாம் நம்ம படிச்சோம்னா 3 பேராகிராஃபுமே அட்டன் பண்ணிடலாம். அண்ட் பேராகிராஃபை நம்ம எப்படி எழுதணும்னா ஃபுல் மார்க் 5 out of 5 நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு ஃபுல் டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஃபியூச்சர்ல எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சரியா? சரி, ஓகே. இப்ப உங்களுக்கு மொத்தம் 6 யூனிட் இருக்கா? 6 ப்ரோஸ், 6 போயம், 6 சப்ளிமெண்ட்ரி. இப்ப இந்த பர்டிகுலர் வீடியோல நான் சொல்லக்கூடிய இந்த ப்ரோஸ், இந்த போயம், இந்த சப்ளிமெண்ட்ரி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, பேராகிராஃப் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ல 3 பேராகிராஃபுமே அட்டன் பண்ணிடலாம். ப்ரோஸும் அட்டன் பண்ணிடலாம், போயமும் அட்டன் பண்ணிடலாம், சப்ளிமெண்ட்ரியும் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் அதை அட்டன் பண்றது எப்படி எழுதணும், எப்படி எழுதினா நமக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும், 5 மார்க் கிடைக்கும் அப்படின்ற அதுவும் நான் சொல்லிடுறேன். அண்ட் ரிமைனிங் மற்ற கொஸ்டின் நம்பர் 44ல இருந்து 47 வரைக்கும் இருக்கக்கூடிய மற்ற கொஸ்டின்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும், அதில் நம்ம என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஃபுல் டீடைல்ஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சரியா? ஓகே. இப்போ நமக்கு இந்த பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 41ல நமக்கு ப்ரோஸ் பேராகிராஃப் கேட்பாங்க. சரியா? எய்தர் 2 கொடுத்து 1 எழுதுறது. கொஸ்டின் நம்பர் 42ல போயம் பேராகிராஃப் கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 43ல சப்ளிமெண்டரி பேராகிராஃப் கேட்பாங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு நம்ம எந்தெந்த பேராகிராஃப் வந்து நம்ம தரவா இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மற்ற டாபிக்ஸ் நம்ம பார்ப்போம். ப்ரோஸ் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தெந்த ப்ரோஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நல்லா பார்த்துக்குங்க. ப்ரோஸ் 1 த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி, ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். அப்புறம் ப்ரோஸ் 2 த குயின் ஆஃப் பாக்ஸிங், அதுவும் வந்து நமக்கு முக்கியமான ப்ரோஸ். இந்த 2 ப்ரோஸ் படிச்சிருந்தாவே கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணிடலாம். ப்ரோஸ் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடியும் த குயின் ஆஃப் பாக்ஸிங் இது ரெண்டுமே தரவா இருந்தாலே போதும். ஆல்ரெடி இது ரெண்டுமே நம்ம எல்லாருமே தரவா இருப்போம் மேக்சிமம். ஸோ இது 2 தரவா இருந்தாவே கண்டிப்பா ப்ரோஸ் பேராகிராஃப் நம்ம அட்டன் பண்ணிடலாம். இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லக்கூடிய இந்த ப்ரோஸும் சேர்த்து படிச்சுக்கிறங்க. இந்த 1, 2 கூட சேர்த்து 4 or 6 4th ப்ரோஸ் இல்லைன்னா 6th ப்ரோஸை படிச்சுக்கிறேன். 4th ப்ரோஸ் வந்து நமக்கு டைட் கார்னர் அண்டு 6th வந்து நமக்கு த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட். இது 2ல ஏதாவது ஒன்று. சரியா? ஃபர்ஸ்ட் 2, அப்புறம் 4 or 6. இது நீங்க ப்ரோஸ்ல படிக்க வேண்டிய பேராகிராஃப். நெக்ஸ்ட் போயம்ல பாத்தீங்கன்னா, போயம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் 3 போயம் நீங்க தரவா இருக்கணும். 1, 2, 3. சரியா? ஃபர்ஸ்ட் 3 போயம் தரவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பேராகிராஃப் நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் போயம் வந்து நமக்கு ஒன்ஸ் அப்பான் அ டைமா. செகண்ட் போயம் வந்து கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பார்ன் ஸ்பெக்டேட்டர். தேர்ட் போயம் வந்து லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங். ஸோ இந்த 3 பேராகிராஃப் நீங்க தரவா இருந்தீங்கன்னா போயம் பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் சப்ளிமெண்டரி பேராகிராஃப். சப்ளிமெண்டரி பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்டரி 2, 3, 4 செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் அண்ட் 4th யூனிட். இந்த 3 யூனிட்டுடைய பேராகிராஃப் நீங்க தரவா இருந்தீங்கன்னா சப்ளிமெண்டரி பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். சரியா? ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1, 2 இருந்தாவே போதும். இருந்தாலும் 4 or 6 ஏதாவது ஒன்று படிச்சுக்கிறங்க. போயம் பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 படிச்சீங்கன்னா எழுதிடலாம். சப்ளிமெண்டரி பொறுத்த வரைக்கும் 2, 3, 4 பேராகிராஃப் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா எழுதிடலாம். சரியா? ஓகே. இப்ப பேராகிராஃப் ஓகே. இந்த பேராகிராஃப் எப்படி சார் எழுதுறது? நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட். இது நம்ம சிங்கிள் பேராகிராஃபா எழுதணுமா, இல்ல எஸ்ஏ டைப்ல டாபிக்ஸ் போட்டு எழுதணுமா, இதுக்கு எப்படி எழுதுனா நமக்கு மார்க் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2 மெத்தடுமே எழுதலாம். 2 மெத்தடுமே அலோடு தான். சிங்கிள் பேராகிராஃபா எழுதுறா இருந்தாலும் எழுதலாம், இல்ல எஸ்ஏ டைப்ல நீங்க டாபிக்ஸ் போட்டு சினாப்சிஸ்லாம் போட்டு எழுதுறா இருந்தாலும் எழுதலாம். 2மே அலோடு தான்.
இப்போ நமக்கு பப்ளிக் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எவாலுவேஷன் பொறுத்தவரை அதில் கரெக்ஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் 80% ஆஃப் டீச்சர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டுமே மார்க் கொடுக்குறாங்க. 80%, 80% ஆசிரியர்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் சிங்கிள் பேராகிராஃபாக எழுதினாலும் மார்க் கொடுக்குறாங்க, எஸ்ஏ டைப்பாக எழுதினாலும் மார்க் கொடுக்குறாங்க. இது வந்து நடக்குது. பட் ஒரு 20% ஆஃப் டீச்சர்ஸ், ஒரு 20% டீச்சர்ஸ் வந்து இந்த எஸ்ஏ டைப்ல எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு மார்க் கொடுக்கறது இல்லை. நல்லாவே நீங்கள் எழுதியிருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நீங்கள் விடாமல் எழுதியிருந்தாலும் கூட அதுக்கு அவங்க மார்க் கொடுக்க மாட்டேன்றாங்க. இது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நடந்திருக்குது. ஒரே கிளாஸை சேர்ந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ், 2 பேருமே ஒரே வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுனாங்க. 2 பேருமே பேராகிராஃப் வந்து எஸ்ஏ டைப்பில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ எஸ்ஏ டைப்பில் தான் நம்ம எப்போவுமே ரெகுலராக படிக்க வைக்கக்கூடிய பழக்கம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேருமே எஸ்ஏ டைப்ல தான் எழுதியிருக்காங்க. ஒரு பையனுடைய மார்க் 98 இங்கிலீஷில், அதே இன்னொரு பையனுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 89 இங்கிலீஷில். ஸோ இந்த 2 பசங்களுடைய பேப்பரையுமே நம்ம ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி வாங்கி பார்த்தோம். இவனும் அதே தான் எழுதியிருக்கான், இவனும் அதே தான் எழுதியிருக்கான். 2 பேருமே பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் எல்லாமே கரெக்டு. இந்த பையனுக்கு மார்க் போன ரீசனே பேராகிராஃப். எல்லாத்துலேயுமே 2 மார்க் குறைச்சிட்டாங்க. 3 பேராகிராஃப்லேயுமே 2 மார்க் குறைச்சிட்டாங்க. சப்ளிமெண்ட்ரியில் 2 மார்க் குறைச்சிட்டாங்க. அப்புறம் லெட்டர் ரைட்டிங்கில் 2 மார்க் குறைச்சிட்டாங்க. இப்படி தேவையில்லாமல் மார்க் குறைச்சி அந்த பையனுக்கு 89 மார்க்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதனால பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் 80% ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு எஸ்ஏ டைப்பும் மார்க் கொடுக்குறாங்க, சிங்கிள் பேராகிராஃப்க்கும் மார்க் கொடுக்குறாங்க. பட் ஒரு 20% வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எஸ்ஏ டைப்புக்கு மார்க் கொடுக்குறது இல்லை. ஸோ அவங்க கையில் நம்ம பேப்பர் போச்சு அப்படின்னா எஸ்ஏ டைப்பாக நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வராது. அவங்க சிங்கிள் பேராகிராஃபாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படி சிங்கிள் பேராகிராஃபாக நீங்கள் எழுதும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 3 பேஜஸ், ஒரு 3 பேஜ்ல இருந்து ஒரு 4 பேஜ் வர்ற மாதிரி ஒரு பேராகிராஃபை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா சிங்கிள் பேராகிராஃபை எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, சிங்கிள் பேராகிராஃபாக நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும், டைம் மிச்சமாகும், பேப்பர்ஸும் உங்களுக்கு மிச்சமாகும். நீங்கள் எஸ்ஏ டைப்பில் எழுதும்போது 5 பக்கம் 6 பக்கம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் பேராகிராஃபாக எழுதும்போது 3 to 4 பேஜஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம், டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். இதெல்லாம் வந்து பேராகிராஃப் எழுதுறதுல, பப்ளிக் எக்ஸாமில் எழுதுறதுல உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ். நான் ஐடியாஸ் கொடுத்துட்டேன், இவ்வளோதான் நான் பேராகிராஃப் பற்றி சொல்ல இருந்தது. இதுக்கு மேலே அந்த பேராகிராஃப் எப்படி நான் எழுதணுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இது 3 முடிஞ்சு, பேராகிராஃப் முடிஞ்சு. இதுக்கு அடுத்ததா நமக்கு கொஸ்டின் நம்பர் 44. கொஸ்டின் நம்பர் 44ல சம்மரி ஆர் நோட் மேக்கிங் கேட்பாங்க. கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் சம்மரி மட்டும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஒரு சில நேரங்கள் அப்படி கேட்டுறாங்க. ரெண்டுமே இருந்துச்சுன்னா ரெண்டுமே எழுதலாம். சம்மரி எப்படி எழுதணும், நோட் மேக்கிங் எப்படி எழுதணும், இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை போய் நீங்க பார்த்துக்கிறங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி நீங்க எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஓகே. அடுத்து இதுக்கு சாய்ஸா உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, எதிராக தானே, இந்த இதுக்கு சாய்ஸா நமக்கு வந்து ஜென்ரல் பேராகிராஃப் கேட்பாங்க. ஒரு ஜென்ரலா ஒரு டாபிக் கொடுத்துட்டு அந்த டாபிக் பத்தி பேராகிராஃப் எழுத சொல்லியிருப்பாங்க. இந்த ஜென்ரல் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு 3 பேஜஸ் எழுதணும். 3 பேஜஸ் மாரலோட சேர்த்து நீங்க எழுதணும். சரியா? ஸோ அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் பேராகிராஃப்ல மார்க் வாங்கலாம். பட் எப்பவுமே பெட்டர் என்ன அப்படின்னா, நீங்க சம்மரியா நோட் மேக்கிங் எழுதிட்டு போயிடுறது நல்லது. சரியா? ஓகே. தென் கொஸ்டின் நம்பர் 45ல லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க. இந்த லெட்டர் ரைட்டிங் ஒன்று ஃபார்மல் லெட்டராக இருக்கும், இன்னொன்று வந்து இன்ஃபார்மல் லெட்டராக இருக்கும். சரியா? ரெண்டுமே சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஏல ஃபார்மல் லெட்டர் இருந்தால் பியில் இன்ஃபார்மல் லெட்டர் இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் ரெண்டுமே ஃபார்மல் லெட்டராக கூட இருக்கலாம். பட் கண்டிப்பாக ஃபார்மல் லெட்டர் இருக்கும். இன்ஃபார்மல் லெட்டர் வேணால் வராமல் ரெண்டுமே ஃபார்மல் லெட்டராக கேட்கறதுக்கு வேணால் சான்சஸ் இருக்கே தவிர ஃபார்மல் லெட்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே இன்ஃபார்மல் லெட்டர் கேட்டிருந்தாலும் கூட ஃபார்மல் லெட்டரை அட்டன் பண்ணுங்கள். அது எப்படி எழுதணும், என்னென்ன ஃபார்மேட் இருக்குது, எதுக்கு எவ்வளோ மார்க் அலாட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணுன்றது தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46ல ஏ என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு எரர் ஸ்பாட் கேட்பாங்க. சரியா? அந்த எரர் ஸ்பாட்டுக்கும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். சரியா? அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம்.
இதுல பில நமக்கு என்ன கேட்பாங்கன்னா ஹோமோஃபோன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மோடல் ஆர் செமி மோடல் வேர்ப் இருக்கும், மோடல்ஸ், தென் டென்சஸ், கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம் இருக்கும், தென் ஆர்டிகல்ஸ். சரியா? ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து இதில் ப்ரிப்போசிஷன்ஸ் கேட்கலாம் நமக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. சரியா? இது எரர் ஸ்பாட் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் அட்டன் பண்ணலாம், இந்த பார்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். சரியா? எரர் ஸ்பாட்டில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் பார்த்துக்கிட்டாவே கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோமோஃபோனில் மட்டும் 2 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க, மற்றதுக்கு ஒரு மார்க், 5 மார்க். சரியா? ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு 2ல் எது ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். தென் கொஸ்டின் நம்பர் 47ல் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு 5 கொஸ்டின்ஸ் கேட்கறது. ஸோ ஆன்சர் வந்து அந்த பேராகிராஃப்லேயே இருக்க போது, அந்த லைன் அப்படியே அந்த பாயிண்ட்டை நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டோம்னா நமக்கு மார்க் கிடைச்சிடும். சில நேரங்களில் இது நம்ம வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, சொந்தமாக நம்ம ஓனா எழுதுற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை நம்ம அந்த டைமில் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ 4 கொஸ்டின் கண்டிப்பாக டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும், ஒன்னே ஒன்று மட்டும் வேணால் கஷ்டமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கு சாய்ஸாக நமக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கேட்கலாம். ஒரு ஹின்ஸ் மாதிரி நமக்கு நிறைய ஹின்ஸ் வந்து கொடுத்துட்டு டேஷ் டேஷாக போட்டு ஹின்ஸ் கொடுத்துட்டு அதை ஒரு பேராகிராஃபாக மாற்றி எழுத சொல்லுவாங்க. ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 2 பேஜஸ் வரைக்கும் எழுதலாம், மாரலோடு எழுதணும். டாபிக்கு 1 மார்க்கு, மாரலுக்கு 1 மார்க்கு, அந்த பேராகிராஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுறதுக்கு 3 மார்க்ஸ், டோட்டலாக 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு. இந்த சம்டைம்ஸ் ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பதிலாக நமக்கு நெட்வொர்க் மேப்பிங் கேட்பாங்க. 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டு 5 சென்டென்ஸ்க்கு 5 டாபிக் கொடுத்துருப்பாங்க, நம்ம மேட்ச் பண்ணி எழுதணும். எந்தெந்த சென்டென்ஸ்க்கு என்னென்ன டாபிக் என்ன ஆர்டரில் வரும் அப்படின்றத மேட்ச் பண்ணி எழுதுறதுக்கு 5 மார்க்ஸ் நமக்கு இருக்கும். சம்டைம்ஸ் இது கேட்பாங்க. சில நேரங்களில் இதுக்கு பதிலாக நமக்கு டயலாக் ரைட்டிங் கேட்கலாம். சரியா? டயலாக் ரைட்டிங் நமக்கு 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். டயலாக் ரைட்டிங் கேட்டாங்கன்னா ஒரு 6 எக்ஸ்சேஞ்சஸ் எழுதுங்க. சில 2 பேர் பேசுறாங்க இல்லையா, இவங்களுக்கு 6 இவங்களுக்கு 6, டோட்டலாக 12 டயலாக்ஸ் நம்ம எழுதணும்னா போதுமானது 5 மார்க் கொஸ்டின். சரியா? ஸோ இதுதான் நமக்கு இந்த பார்ட் 4ல் கேட்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 41லேருந்து 47 வரைக்கும் 7 × 5 35 மார்க்ஸ்க்கு உள்ளது. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த பார்ட் தான் அதிகமான மார்க்குக்கு உள்ளது, 35 மார்க்ஸ்க்கு. ஸோ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா இந்த 35 மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.